நான் காண்பிப்பது என்னோட அன்பு. அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன், எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படிதான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்போ எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனையாயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம்னு. அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லது நினைக்கிறேன். அது நல்லதாக தெரியலைன்னா அது என் பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை.